எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் விஷ்ணு பாரதி. நான் வந்துட்டு கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினத்துலேருந்து வரேன். ஸோ நான் வந்துட்டு கோயம்புத்தூருக்கு வந்து 2015 வந்தேன். இங்கே தான் காலேஜ் முடித்தேன். எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் படித்தேன், SVS காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில். ஸோ அங்கே காலேஜ் முடிச்சுட்டு நான் வந்துட்டு 2019 முடித்தேன். எனக்கு காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போதே நான் வெளியே அவுட்டிங் வரும்போது நான் வந்து டிராஃபிக் போலீஸு ஃபீல்டு ஒர்க்கர்ஸ்லாம் பார்ப்பேன். ரொம்ப வெயிலில் நின்று கஷ்டப்படுவாங்க. ஸோ நான் வந்துட்டு கண்டிப்பாக எதாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். அப்போ வந்து யோசிக்கும் போது நான் வந்துட்டு கொடை வந்துட்டு இது வரைக்கும் கையில் பிடிக்கிற மாதிரி தான் இருக்குது. அது வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு கையில் பிடிக்காத மாதிரி நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு யோசிச்சு நான் வந்துட்டு காலேஜ் முடிக்கும் போது நான் வந்து இந்த யோசனையோட தான் வந்தேன். அப்போ வந்துட்டு உள்ள ஃபீல்டாக என்ட்ராகும்போது தெரிஞ்சு சாதாரண விஷயம் கிடையாது, கண்டிப்பாக கஷ்டப்படணும்னு சொல்லிட்டு. சரி, அப்பா கிட்ட சொன்னேன். அப்பா வந்து நான் ஃப்ரீடம் கொடுக்குறேன், நீ பண்ணு, தைரியமாக பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ நானும் வந்துட்டு கிட்டத்தட்ட இதுக்காக ஒரு 6 வருஷம் நான் வந்துட்டு இதுக்காக ஃபுல்லாக உழைச்சி 70 சாம்பிள் நான் செஞ்சு ப்ரோட்டோடைப் செஞ்சு அது வந்துட்டு எனக்கு 70மே எனக்கு வந்துட்டு சக்ஸஸ் ஆகலை, ஃபெயில் ஆயிடுச்சு. 71st டைம் தான் இது வந்து நான் சக்ஸஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொடை அது வந்துட்டு கையில் பிடிக்க தேவையில்ல, நம்ம பேக் மாதிரி மாட்டிக்கலாம். இப்போ இது வந்துட்டு 2 சைஸில் இருக்குது. நம்ம குழந்தைங்களுக்கு இருக்குது, பெரியவங்களுக்கு இருக்குது. குழந்தைங்க வந்துட்டு 5 வயசுலேருந்து 13 வயசு வரைக்கும் போடலாம். பெரியவங்க 13 வயசு வேலை யார் வேணால் போட்டுக்கலாம். இப்போ இது சின்ன கொடை என்ன ரேட் இது வெயிட் வரும்? இது பெரிய கொடை எவ்வளோ வெயிட் வரும்? சின்ன கொடை 800 கிராம் வரும், பெரிய கொடை 1.2 kgs வரும். என்ன பிரைஸ் வரும் இதெல்லாம்? சின்ன பசங்களுக்கு வந்துட்டு 1600 வரும், பெரியவங்களுக்கு வந்துட்டு 2000 வரும். இப்போ இந்த ஆர்டினரி கொடையா இருந்தாங்கன்னா அவங்க கையிலே கொண்டு போய். ஆமாங்க ஆமாங்க. இது என்னென்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குது? இல்லை, இது வந்துட்டு கையில் பிடிக்க தேவையில்ல. பட் நாங்கள் வந்துட்டு இதையும் வந்துட்டு அவங்க எடுத்துகிட்டு போகும்போது ஈஸியாக இருக்கணும்னு சொல்லிட்டு இதையும் ஃபோல்டபுள் கான்செப்ட்டில் பண்ணியிருக்கிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நார்மல் கொடையோட கொஞ்சம் தான் உங்களுக்கு பெருசாக இருக்கும். அதனால் நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஹீட் அப்சர்வேஷனில் எப்படி இருக்குது? இல்லை, நமக்கு உள்ளே வந்துட்டு ஃபுல்லாக கோட்டிங் கொடுத்துருக்குறோம். ஸோ நமக்கு அந்த ஹீட் வந்துட்டு உள்ளே இழுக்காது. UV கோட்டிங்லாம் கொடுத்துருக்குறோம். பேட்டர்ன் எல்லாம் வச்சுக்கணும். ஆமாம், இது பேட்டன்ட் வாங்கியிருக்கிறோம், காப்பி ரைட்ஸ் எல்லாமே வாங்கியிருக்கிறோம். ஸோ இது வந்துட்டு ஸ்டார்ட் அப் சர்டிஃபிகேட் வச்சிருக்கிறோம். இங்கே கோயம்புத்தூர் ஸ்டார்ட் அப் நமக்கு நல்லா சப்போர்ட் பண்ணாங்க, அது மூலியமாக சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கிறோம். பொதுமக்களுடைய எப்படி இருக்குது வரவேற்பு? எவ்வளோ வித்துருக்கீங்க இது வரைக்கும்? இல்லை, நம்ம இப்போ லான்ச் பண்ணி 2 months ஆகுது. பொதுமக்கள் இதை பார்க்கும்போது ரொம்ப புதுசாக வித்தியாசமாக பார்க்குறாங்க. இன்னும் சில பேர் வந்துட்டு இதை வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய கூச்சப்படுறாங்க. நாங்கள் சொல்லிக்கிறது ஒன்று தான், இப்போ நீங்கள் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுறது நல்லா இருக்குன்னா திருப்பி அவங்க உங்களை பார்த்து கூச்சப்பட்ட ஒரு மாதிரி ஒன்று பார்த்தவங்களும் அவங்களும் வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. கூச்சப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, புது விஷயம் நம்ம வரவே இருக்கணும். அதான் எல்லாரும் வாங்கி யூஸ் பண்ணிட்டு பயனடைமாறு கேட்டுக்கிறேன்.